மகாதீபத்தை பாத்தீங்க, எப்படி உணர்றீங்க? என்ன உணர்வு இருக்கு? எந்த ஊர்ல வந்துறீங்க? நாங்க லோக்கல் தான். சரி. எங்களுக்கு எப்பயும் எங்க அண்ணாமலையார் பெஸ்ட். கிட்டத்துல இருந்து பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உள்ள போய் சாமி பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணாமலை அப்படின்னு சொன்னாவே நினைச்சல நடக்கும் தான் இங்க வராங்க, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அதை பத்தி சொல்லுங்க. அவரை பத்தி நினைத்தாலே முக்தி, அதை விட வேற என்ன வேணும்? அவர் எப்பவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான், வேற எதுவும். இந்த வருஷம் கூட்டம் கம்மியா இருக்கு, அப்புறம் அதிகமா இருந்தது இல்ல, எப்பவுமே ஜாஸ்தி, ஒரு வருஷமும் ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்கு. பிகாஸ் அவரோட பவர்ஃபுல் தான். அந்த ஜோதி ஏத்தும் போது என்ன உணர்வு ஏற்படுச்சு? மகாதீபத்தை பார்க்கும் போது அண்ணாமலையாரே நேர்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. மனித பிரயோகத்தோட பலன் அடைஞ்ச மாதிரி. பேரு அபிராமி. தேங்க்யூ. டெல்லார்ல இருந்து வந்திருக்கோம். ரொம்ப இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம். பட் ரொம்ப சூப்பரா இருந்தது. நம்மளுக்கு உடம்புல எல்லாம் வந்து அப்படியே செலுத்துது. அர்த்தநாரீஸ்வரர் எல்லாரும் வரும்போது சோ ரொம்ப நல்லா இருந்தது தரிசனம். இது 15வது வருஷம் அனுபவம். நான் வேலூர். ரொம்ப 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 நல்லா இருந்தது. என்ன ஒண்ணு கூட்டம் தான் அதிகமா இருந்தது. பட் மழை இல்லாதது ரொம்ப நல்லா இருந்தது. நான் கூட மழையா இருக்கும் சாமி பார்க்க முடியாதுன்னு நினைச்சிட்டு வந்தோம். பட் எல்லாருமே நல்ல திருப்தியா சாமி பார்த்தாங்க மழை இல்லாம. அடுத்த வருஷம் இதே மாதிரி பார்க்கணும். அண்ணாமலையாருக்கு அரோகரா. நான் இந்த திருவண்ணாமலை மண்ணில் பிறந்திருக்கேன், திருவண்ணாமலை தான் இருக்கேன். ஆனா நேத்து பொய்ந்த மழையில ஜனங்க எப்படி சுத்தும், கடைக்காரெல்லாம் எப்படி பிழைப்பாங்க? அண்ணாமலையார எல்லாருக்கும் படியலுக்கிற அண்ணாமலையார் நீங்க. அதனால நீங்க வந்து இந்த மழையை நிப்பாட்டிடுங்க. இன்னைக்கு ஒரு நாள் இந்த கிரிவலமும் இந்த மாடவீதியும் இந்த சாமியும் இந்த அர்த்தநாதீஸ்வரர் ஒரு நாள் காட்சி அளிப்பார். அந்த ஒரு நாளுக்காக தான் ஒரு வருஷமா நாங்க காத்துட்டு இருக்கோம். நீங்க அருள் புரியணும். நல்லது நடந்துடுச்சு, சந்தோஷம், ஹாப்பி. 67 வயசு கத்தன உள்ளார அண்ணாமலையாருக்கு அண்ணாமலையாருக்கு சவிதா. விவசாயி. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஒரு 3:30க்கு தான் உள்ளேயே போனோம் சார். நாங்க ரொம்ப நல்ல தரிசனம். ஆனா கொஞ்சம் மக்கள் தான் ரொம்ப வஸ்டா இருக்காங்க. கிரௌடு இருக்கட்டும் சார், உட்காரவே மாட்றாங்க, சாமியை பார்க்க முடியல. அதுதான், மற்றபடி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. மகாதீபத்தை பார்க்கும்போது என்ன உணர்வு ஏற்பட்டுச்சு? கூஸ் பம்ப் தான் வந்தது எனக்கு, ரொம்ப கூஸ் பம்ப். எப்போதும் அது அர்த்தநாதீஸ்வரர் பாக்குறதுக்குன்னே நான் அந்த 1 மினிட் தானே அவர் வருவாரு. ஸோ ரொம்ப ஹாப்பி. நந்தினி. ஹாய், என்னோட பேர் நிலா. நாங்கள் வந்துட்டு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கோம். ஸோ எல்லாரும் வந்து எப்பவுமே வந்து டிவியில் தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேரில் பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த உணர்வு ரொம்ப புல்லரிச்சு அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. எங்க வருஷம் வருவோம். எங்களுக்கு இந்த திருவண்ணாமலை வந்தா ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த திருவண்ணாமலை கிரிவலம் சுத்துறது. இங்கிருந்து எவ்வளவு தூரம் நடந்தாலும் எங்களுக்கு கால் வலின்றது ஒண்ணுமே இருக்காது. எல்லாமே பசங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த என்னவோ இதுல வந்து நடந்தாலும் எங்களுக்கு வந்து எல்லா ஒரு கஷ்டமும் தீர்ந்துருது. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அந்த ஜோதியை பார்க்கும்போது இந்த ஜோதியை பாக்குறதுக்குன்னே எவ்வளவு தூரம் இருந்து 5-6 ஹவர்ல இருந்து தாண்டி நாங்க வரோம் இந்த ஜோதியை பாக்குறதுக்கு. நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் அங்க மழையெல்லாம் பெய்யும்ட்டு. எத்தனையோ பேர் சொன்னாங்க, ஆனா இல்ல, அந்த கடவுள் புண்ணியத்துல அந்த அருணாச்சலையிலே நாங்க இந்த ஜோதியை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் இப்போ ஒரு 5 வருஷமா வந்துட்டு தான் இருக்கேன். நாங்க பெங்களூர்ல இருந்து வரோம். பெங்களூர்ல இருந்து இப்போ மத்தியானம் தான் கிளம்பிட்டு இப்பதான் வந்தோம். வந்துட்டு நல்லபடியா ஜோதியை பார்த்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. நல்லபடியா இவர் அருளால, அருணாச்சல அருளால நல்லபடியா இருக்கிறோம். அந்த நேரத்துல என்ன உணர்வு ஏற்படுது ஜோதியை பார்க்கும்போது? எனக்கு சத்தியமா சொல்லணும்னா ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி அந்த இது ஏற்றும் போது நம்மளுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் ஆகும் இல்லைங்களா, அது எனக்கு கண்டிப்பாகவே ஆயிடுச்சு. சத்தியமாக அது எரியும் போது இவங்க எல்லாருமே அண்ணாமலைன்னு கூப்பிடும்போது சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப எனக்கு அழுவே வந்துருச்சு அந்த தருணத்தில். எங்கேருந்து வரீங்க? நாங்கள் இங்கேருந்து லோக்கல் பீப்புள் சார். இன்னைக்கு வந்து மகாதீபத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா தீபம் எல்லாம் பார்த்தோம், சாமி தரிசனம் எல்லாம் நல்லபடியா பண்ணுவோம். இல்ல வருஷம் இல்ல, என்னைக்குன்னா ஒரு வாட்டி டைம்ல வரும் சார். சார் லோக்கல் தான். நாங்க ஸ்டாஃபோட ஃபேமிலியே தான் 2 பாஸ் வச்சிருந்தோம். குழந்தையோட வந்து நின்னோம், இந்த லைன்ல நின்னோம். அம்மணியம்மன் கோபுரத்தாண்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் நிக்க வச்சாங்க. நிக்க வச்சு உள்ள வந்து ஒரு அளவுக்கு இருந்ததா இல்லையான்னு தெரியல. உள்ள இருந்தவங்க கொஞ்சம் இடம் இருக்குன்னு சொல்றாங்க, எப்படின்னு தெரியல.
அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கரெக்டா ஒரு 4:35 கிட்ட என்ன சொல்லிட்டாங்க, நீங்க மலை சுத்துங்க, இங்க நிக்கிறது வேஸ்ட்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்க அங்க இருந்து வந்து இங்க நின்னுட்டோம். இங்க நின்னுட்டு இப்ப போய் 1 hour இங்க நின்னு சரி இது வழியா உள்ள போய் கோயிலையாவது வாசல்ல மிதிச்சிடலான்னு உள்ள போனா அவ்வளோ பண்ணி வெளியில தள்ளுறாங்க. சரியான நிர்வாகம் இதுக்கு பண்ணல சார். அதாவது அதுக்கு இவ்வளவு பாஸ் வந்து கொடுக்க தேவையில்லை சார், தேவையே இல்லை இது. எங்க வரீங்க? எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? எங்க இருந்து முதல்ல வந்திருக்கீங்க? முதல்ல நம்ம சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கோம். 7 பேர் அந்த ஃபேமிலியோட வந்திருக்கோம். வருஷம் 3 வருஷமா வந்துகிட்டு இருக்கோம். தீபம் பார்க்கறது என்ன ஒரு காரணம் இருக்குல்ல, ரீசன் இருக்குல்ல, இங்க வரதுக்கான ரீசன்? நல்ல கேள்வி. அண்ணாமலையாரை பார்த்துட்டு அவர் நினைச்சாதான் அவர் நம்மளை பார்க்க முடியும். அவரை பார்க்கணும்னு நினைக்கிறது வந்து அவர் நினைக்கணும்ல. நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது வரத்துக்கு, வரைக்கும் வருவோம். எப்ப நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போதைக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம ஃபேமிலியோட வந்துட்டு போறோம். நீங்க மகா தீபத்தை பாத்தீங்கல்ல, அப்ப என்ன உணர்வு ஏற்படுது அந்த நேரம், அந்த மொமெண்ட்? அந்த உணர்வை எப்படி வார்த்தையால சொல்றது? அது வேர்ட்ஸ் கிடையாது. அது வந்து எங்கேயுமே வேற எங்கேயுமே கிடைக்காது, அது இங்க மட்டும் தான் கிடைக்குது. இப்போ நீங்க சிங்கப்பூர்ல இருந்து ஃப்ளை பண்ணி இங்க வந்திருக்கீங்க, அவ்வளோ எவ்ரி இயரும் வரீங்க. அப்போ நீங்க வந்து பண்றதுக்கு ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுதா? எனர்ஜி கிரியேட் ஆகுதான்ட்டு எனக்கு தெரியல. ஆனா இல்லாத எனர்ஜி எங்க இருந்து வருதுன்னு தெரியல. அது நான் கரெக்டா முடியலன்னு நினைச்சு போகும்போது, கிரிவலம் முடிக்கும் போது கூட முடியலன்னு நினைச்சு போகும்போது கூட அது எப்படியோ நம்ம முடிச்சிடறோம். அது வந்து நம்மளுக்குள்ள இருக்கா இல்ல அவர் கொடுக்கற சத்தானு நம்மளுக்கு தெரியல.